யார் எளிமையான முயற்சியாளர்? ஓம் சாந்தி. ஆன்மீக தன்மையின் நிலை மூலம் தங்களின் சேவா இடங்களில் அப்படிப்பட்ட ஆன்மீக சுற்றுப்புற சூழலை உருவாக்க வேண்டும். அதனால் சுயத்தின் மற்றும் வரவிருக்கும் ஆத்மாக்களின் எளிமையான வளர்ச்சி இருக்க முடியும். ஏனென்றால் வெளியில் உள்ள சுற்றுப்புற சூழலினால் களைப்படைந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூடுதலான ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. இதற்காக அவர்களுக்கு ஆன்மீக வாயு மண்டலத்தின் ஒத்துழைப்பு தர வேண்டும். எளிமையான முயற்சியாளராக ஆகி மற்றும் பிறரையும் ஆக்க வேண்டும். ஒவ்வொருவரும் வந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா அனுபவம் செய்ய வேண்டும். அதாவது இந்த இடம் எளிமையாகவே வளர்ச்சியின் பிராப்தி சேவிக்கும் இடமாக இருக்கின்றது என்று. ஓம் சாந்தி.